Hi friends, வணக்கம் and welcome to Trade Genius. This is Nazir, founder of Trade Genius. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகும் பார்த்தீங்கன்னா, ஸோ ரீசன்ட் டேஸில் வந்து ஒரு பிட்காயின் பம்பாக இருக்கட்டும் டம்பாக இருக்கட்டும் அண்ட் தென் சிபா காயினோட பம்பிங் டம்பிங், டோஜ் காயினோட பம்பிங் டம்பிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இலான் மாஸ்க் தான் எல்லாத்துக்குமே காரணம். இலான் மாஸ்க் ஒரு ட்விட்டு போட்டாங்கன்னா மார்க்கெட்டை எங்கேயோ பிச்சுக்கிட்டு போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து மக்கள் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த நம்பிக்கையை அந்த மித்தை வந்து இப்போ உடைக்கிறதுக்காக தான் நான் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் எங்கே வேணாலும் பார்க்குறேங்க. இப்போ சிப்பு வந்து ரீசெண்ட் டேஸில் பம்ப் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம நல்லா கீழே இருந்தப்பவே டிப்பு லெவல்லே நான் வந்து சொல்லிட்டேன். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ்கிட்ட எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய டெலிகிராம் கம்யூனிட்டிலையும் சரி யூடியூப்லேயும் சரி நிறையா விஷயத்தில் வந்து நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட என்கிட்ட கிளாஸ் ஜாயின் பண்ணப்பவே வந்து வாங்குங்க, நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது, காயினுக்கு நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் வாங்க வச்சேன். ஸோ அதே மாதிரி எல்லாமே வாங்கி இப்போ ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல ப்ராஃபிட்டில் இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காங்க. இப்போவும் சரி செல் பண்ணாதீங்கன்னு தான் இது வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்னும் வந்து சிப்புக்கான பொட்டென்ஷியல் வந்து ஹெவியாகவே இருக்குது. ஏன்னா அண்ட் சிப்பாவோட ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் கம்யூனிட்டி வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஒரு கம்யூனிட்டி, பெஸ்ட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம். எத்திரியன் செயினோட ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து இன்னுமே வந்து நல்ல ஒரு பொட்டென்ஷியலான காயின். அதனால் வந்து தாராளமாக, அதாவது டோஜி காயினுக்கு நிகரான காயின்னு சொல்லலாம். கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தாங்க நான் டோஜி காயினும் சரி, டோஜி காயின் பைசா கணக்கில் இருக்கவே சொல்லியிருந்தேன். அஸ் யூஷுவல் ஒரு 6 months 8 months பிஃபோர் என்னோடய டெலிகிராம் கம்யூனிட்டியிலவே பாருங்கள். நான் கண்டிப்பாக சொல்லியிருப்பேன், டோஜி காயின் பை பண்ணுங்கள் மோர் தென் டைம் சொல்லியிருக்கேன். இதில் வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் பை பண்ணுவோமான்னு கேட்டாங்க. பட் நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். பைசா கணக்கில் ஒரு 2000 இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். 2000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அவங்களோட ரேஞ்சே வேறு, அது ஒரு உண்மை. ஸோ டோஜி காயினாக இருக்கட்டும் அண்ட் தென் பிட்காயின், இதை பற்றி நான் மோர் தென் டைம் சொல்லியிருக்கேன். இப்போயும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ பிட்காயினாக இருக்கணும் 28,000 வந்து பை பண்ணுங்கன்னு சொன்னேன். இப்போ கரண்ட் டேஸில் 28,000 சொன்னுங்க. இப்போ ஆல் டைம் ஹையை தாண்டி போயிட்டு இருக்கு. 28,000 கரெக்டாக அந்த ஷார்ப்பான அந்த பீரியடில் அந்த பீரியடான ப்ரைஸ் வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். இல்லைன்னா என்னோடய ஹிஸ்ட்ரி போய் பாருங்கள். அதாவது மார்க்கெட்டு 64,000 டம்ப் ஆச்சு. எல்லாருக்குமே ஞாபகம், ஒரு கிராஷ் ஆச்சு மார்க்கெட்டு. நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகுது. ஸோ மார்க்கெட் இந்த லெவலுக்கு போய்ட்டு, அதாவது 50,000 எகைன் கம் டு 60,000 போயிட்டு திருப்பி மார்க்கெட் வந்து 28,000 வரோங்கிற மாதிரி நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணினோம். அது கிளியராகவே நடந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 30,000 64,000 போகும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று தான். ஸோ அதே மாதிரி 64 வரைக்கும் போச்சு. ஸோ 64, அதாவது 70 வரைக்கும் நான் பை செய்யணும் கூட நான் வந்து அந்த லெவல் அந்த செல்லிங் நடந்தவொடனே நான் வந்து சிக்னலை வந்து மாற்றியாச்சு. நம்ம வந்து செல் சைடுக்கான ப்ராபபிலிட்டியாக மாற்றியாச்சு. இது எல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து இதெல்லாம் எப்படி நடந்துருக்குன்னா பியூர் டெக்னிக்கல் தான். என்ன ப்ரோ பியூர் டெக்னிக்கலுங்கிறீங்க, ஆனால் மார்க்கெட் வந்து ஃபண்டமெண்டலாக மூவ் ஆச்சு. அதாவது ஃபஸ்ட்டு 30,000 இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் மார்க்கெட்டு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 70 ரேஞ்சுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க மாதிரி நம்ம சைன் கொடுத்துட்டோம். இந்த லெவலில் ப்ரோக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட்டு கண்டிப்பாக மேலே தான் போகும் அவங்க மாதிரி நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பிசில் தட்டாமல் போச்சு. நான் எங்கே பையிங் அப்படின்னு சொன்னனோ அந்த இடத்த ப்ரோக் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ரோ, மார்க்கெட்டு நல்ல க்ரோ ஆச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டோன்னு வச்சுங்களேன். அந்த சமயத்தில் இலான் மாஸ்க்கு டெஸ்லா என்ன ஆகுது, டெஸ்லா வந்து பிட்காயினை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸு. இது என்ன பெரிய நியூஸா கேட்டால் எல்லாருக்குமே பெரிய நியூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது டெஸ்லாவை அக்செப்ட் தான் பண்ணியிருக்காங்க. காயின்ஸ் அக்செப்ட். எத்தனை பேர் பிட்காயினில் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுவாங்க? ஏன்னா அதோட ட்ரான்சாக்ஷன் ஃபீயே வந்து ஹெவியான ஃபீ. அப்போ ட்ரான்சாக்ஷன் ஃபீயே இவ்வளோ இருக்கும்போது நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண மாட்டாங்க. ட்ரான்சாக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோன்னு தான் சொன்னாங்க பிட்காயினை தவிர. இது வந்து பண்ணுவாங்களாங்கிறது ஒரு சந்தேகத்துக்குரியது தான். ஓகே, டெஸ்லா வந்து பிட்காயினை அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே பம்ப் ஆச்சுனாங்க. சரின்னு விட்டுட்டேன். அதே மாதிரி நான் 64,000 அந்த 50 to 60 போயிட்டு மார்க்கெட் கீழே வரணுன்னா அந்த 60க்கு போனோடனே மார்க்கெட் வந்து டம்ப் ஆச்சு, ஒரு நல்ல கிராஷ் ஆச்சு. அதுக்கு என்னம்மா சொன்னாங்க, சைனா வந்து பிட்காயினை வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க, அதனால டம்ப் ஆகுதுன்னாங்க. இன்னொரு விஷயம் என்னம்மா சொன்னாங்க, டெஸ்லா பிட்காயின் டிரான்சாக்ஷனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு, கீழே வந்துருச்சுனாங்க. இதுதாங்க உண்மை. வேணால் ஹிஸ்ட்ரி எடுத்துப்பாங்க, இதுதான் நடந்துருக்கு, இப்படி தான் சொன்னாங்க. ஆனால் நம்மளால் மட்டும் எப்படி சொல்ல முடியும்னா பியூர் டெக்னிக்கலாக. அப்போ இலான் மாஸ்க் என்ன செய்கிறாரு,
இலான் மாஸ்க்கு நீங்களாம் அவர் இலான் மாஸ்க்கு அப்படிங்க பேசுறதுனால தான் அவர் வந்து ட்விட்டு போகிறாரு, அதோட இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஸோ கேட்டோன்னு வச்சுக்கோங்க, மக்கள்கிட்ட கேட்டோன்னா இலான் மாஸ்க்குங்க அவ்வளோ பெரிய ஆளுங்க, பெரிய ஆளு தாங்க, இல்லைன்னு நான் வந்து எப்போவுமே ஒத்துக்க மாட்டேன். அவ்வளோ பெரிய, அதாவது டாப் லெவல் நம்ம வேர்ல்டு பணக்காரர் தான், இல்லைன்னு நான் சொல்ல. அந்த வேர்ல்டு பணக்காரர் அவர் உள்ள பணத்தெல்லாம் மேக்ஸிமம் வந்து கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு தெரியல, ஏன்னா நான் கண்ணால் பார்க்கல. நீங்கள் கண்ணால் பார்த்தீங்களா? அவர் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு, இவ்வளோ மணி வந்து கிரிப்டோக்குன்னே இன்வெஸ்ட் பண்ணி வச்சு இல்லை. ஒரு ட்விட்டு போட்டால் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு நமக்கு தெரியுமா? தெரியாது. பட் அவரு நம்மளை என்னவா யூஸ் பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, நம்மளை அவரோட பகடக்காயாக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அது எத்தனை மக்களுக்கு புரியுதுன்னு தெரியல. கேட்டால் ஃபண்டமெண்டலே இலான் மாஸ்க்கு ட்விட்டு போட்டாலே மார்க்கெட் வந்து ஒரு பழக்கறிக்குது அப்படிங்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த சிபா காயினே நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சிபா காயின் வந்தப்போ இலான் மாஸ்க் வந்து தேவையில்லாத ஒருத்தவன் டேரக்ட் சிபாவோ ஃபவுண்டரோ இல்லை சிபா பேஜோ வந்து இலான் மாஸ்க்கு டேக் பண்ணி கொஸ்டின் கேட்கல. எவனோ ஒருத்தவன் இலான் மாஸ்க்கு டேக் பண்ணி எவ்வளோ ஹோல்ட் பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு இலான் மாஸ்க் ஜஸ்ட் ஆன்சர் த கொஸ்டின் நன். மார்க்கெட் என்னாச்சு? டம்பாக ஆரம்பிச்சிச்சு. மார்க்கெட் வந்து டம்பாக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் அந்த நன்னுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏன்னா சிபா காயின் அவர்கிட்ட இல்லாமலே இந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் க்ரோத் இருக்கிற காயினை அவர் நன்னுன்னு சொன்னோன்னே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு கீழே ஆரம்பிச்சிச்சு. ஏன் கீழே ஆரம்பிச்சிச்சு? அவர் சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு மக்கள்கள் வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இலான் மாஸ்கே வந்து இந்த அளவுக்கு வந்து வச்சில்லையே, அதனால மார்க்கெட் வந்து கீழே விழுந்துடும் அப்படிங்கிற பயத்தினால வந்தது. ஆனால் இல்லை, அது கிடையாது. பேனிக் அப்படிங்கிற ஒரு விஷயமே மார்க்கெட்டில் வேணாம். மார்க்கெட்டில் பியூர் டெக்னிக்கல் தெரிஞ்சால் இதை இல்லை ஒன்றும் இல்லை. என் குரூப்பில் என் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கேட்க ஆரம்பித்தாங்க, ப்ரோ இலான் மஸ்க் இந்த மாதிரி மெசேஜ் போட்டாரு, நாங்கள் ஹோல்ட் பண்ணவா இல்லை வந்து அப்படியே வச்சுக்க வேண்டாம். நான் சிம்பிளாக ஒரே விஷயம் என்ன சொன்னேன், பொட்டென்ஷியல் க்ரோத் இன்னும் இருக்குது. நம்ம வாங்கின ப்ரைஸுக்கு இனிமேல் காயின் வருமா வராதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே லோ இன்வெஸ்ட் தான் பண்ணியிருந்தீங்க. இப்போ நல்ல க்ரோத்து பொட்டென்ஷியல் க்ரோத் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படி எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா சிம்பிளான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். என்னன்னா, இப்போ நீங்கள் சிபா காயின் இப்போ வரைக்கும் நீங்கள் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வித் ப்ராஃபிட் 4 மடங்கு இருக்கும். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணீங்களோ நாங்கள் சொல்லி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணதில் 4 மடங்கு இப்போ ப்ராஃபிட் இருக்கும், 4 மடங்கு. இப்போ நீங்கள் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோங்க, 5000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. சிம்பிளான ஒரு விஷயம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு ப்ளஸ் அந்த 1000 ரூபி. ஸோ டபுளுக்கு டபுள், 1000 இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1000 வந்துச்சா, 2000 அழகாக வெளியேற்றுங்க. 2000 மட்டும் செல்லிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை சேவ் பண்ணிக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வந்துச்சு, இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்துச்சு, மற்ற 3000 ஹோல்ட் பண்ணுங்கள். வந்தால் ப்ராஃபிட்டு போனால் போச்சு. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து சர்வீ பண்ணாதீங்க. இது ஒன் ஆஃப் த பாயிண்ட். அனதர் வே. ஸோ அப்போ இலான் மாஸ்க் தான் மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாரா? இல்லைங்க, இலான் மாஸ்க் மட்டுமா நாங்கள் பணம் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. மார்க்கெட்டில் எத்தனையோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து மார்க்கெட்டில் வந்து சர்வீ பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா நானும் சரி நீங்களும் சரி மார்க்கெட்டில் சர்வீ பண்ணிட்டோம். யாரும் வந்து ஒருத்தவங்களை டிபெண்ட் பண்ணி மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட்டுக்காக இல்லை. இலான் மாஸ்க் ட்விட் போட, அதாவது அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லைங்க, இலான் மாஸ்க் என்ன திங்க் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிம்பிளான ஒரு சொல்லிட்டுமா, இப்போது நன்னண்டு போட்டதுக்கு அப்புறம் க்யூரியாசிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் போட்டுட்டாப்பில். ஸோ அதுக்கு வந்து எனக்கும் உள்ள என்னுடைய திங்க் ஆஃப் மைண்ட், என்னுடைய இமேஜினேஷனை வச்சு நான் சொல்ல, இலான் மாஸ்க் இப்படி நினச்சிருக்கான். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிபா காயின் பிட்காயினுக்கு நிகராக ட்ரேட் ஆகிற ஒரு காயினாக இருக்குது. ஏன்னா பிட்காயினோட வேல்யூமே குறைஞ்சி போச்சு, பட் சிபா காயினோட வேல்யூ குறையில, ட்ரில்லியன் கணக்கில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இப்போ அதுதான் நடந்துருக்கு. பில்லியன் கணக்கில் மார்க்கெட்டில் வந்து பணப்புழக்கம் வந்து சிபா காயின்ஸில் இருக்குது. எதுக்காக சிபா காயின்ஸை பை பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ ட்ரேட் பண்ணுறாங்க சிபா காயின்ஸ்லாம்? சிம்பிளான ஒரே டிக்ஸு, பிட்காயின் $1 இருந்த காயின் இப்போ பொட்டென்ஷியல் க்ரோத்து $64,000 ஆச்சு. $1 இன்வெஸ்ட் பண்ணவங்க இப்போ வந்து வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரங்க அந்த மாதிரி ஆயிருக்காங்க. ட்ரில்லியன் கணக்கில் வந்து பணப்புழக்கம் இருக்கும். அது ஒரு விஷயம். அப்போது $1 இந்த பிட்காயின் இருந்தப்போ இவ்வளோ பொட்டென்ஷியல் இருந்துச்சு. அது எப்படி இருக்க முடிஞ்சுன்னா அந்த அளவுக்கு பை பண்ணோம், அந்த அளவுக்கு வந்து பிட்காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மக்கள் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. அதனால அதோட டிமாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆனதுனால தான் பை ஆக ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி தான் சிபா காயினுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து மக்கள் வந்து லோ ப்ரைஸில் வாங்குறாங்க. ஏன்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ், ஏன்னா டாலரில் இல்லை, சென்ட்டில் இல்லை,
அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ 30 சென்ட்டில் இருக்குங்கிறப்போ மக்கள் என்ன திங்க் பண்ணுவாங்கன்னா, நான் வாங்கணும், என்னுடைய எப்படி சொல்லணும்னா ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. ஒரு ஒன்றும் இல்லைங்க, ஒரு அதாவது அந்த நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு $10 டீ குடிக்கிற செலவு தான். அப்போது மக்கள் வந்து என்ன திங்க் பண்ணுவாங்க, அந்த டீ குடிக்கிற காசை சிபாவில் போட்டால் ஒரு $10 போட்டால் ஃப்யூச்சரில் வந்து ஒரு $10க்கு வந்து எனக்கு ஒரு 3 lakh காயின் கிடைக்குன்னா ஃப்யூச்சரில் $3 lakh கிடைக்கும். $3 lakh ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டுங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி திங்க் பண்ணுற மக்கள் வந்து இந்த லோ ப்ரைஸு, இந்த ட்ரெண்டிங்க சிபா டீமோட ட்ரெண்டு, ஸோ ப்ரொமோஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த $10 ஒரு பெரிய மணி கிடையாதுல்ல. ஸோ ஒரு $100 பெரிய மணி இல்லை, ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக நம்ம உலக மக்கள் நம்ம எத்தனை பேர் இருக்கோம், நம்ம மட்டும் இல்லை, உலகத்தில் நிறையா மக்கள் இருக்காங்க. நிறைய பேர் வந்து மக்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த சிபா காயினோடைய ரேட்டு ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால பையிங் ப்ரெஷர் நடந்துக்கிட்டு இருக்குது. பை பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்காங்க, பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பை பண்ண என்னுடைய சப்ளைஸ் என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். சப்ளைஸ் குறைய டிமாண்ட் அப்படிங்கிற ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஓகே, இவ்வளோ விஷயத்தை வந்து பார்க்கலாம். அப்போது இலான் மாஸ்க் வந்து என்ன பிளான் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ப்ரைஸ் பெரிய ப்ரைஸுக்கு போயிடுச்சு. அவர் வாங்கணும்னு நினச்சாலும் வாங்கியிருக்க முடியாது, ஏன்னா பெரிய ப்ரைஸில் வந்து இருக்கு. இப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன இருக்குன்னா, ஓகே முடிஞ்ச அளவு மார்க்கெட்டை டம்ப் பண்ண ட்ரை பண்ணுவோமே சொல்லிட்டு தான் அந்த மாதிரி ஒரு ட்விட்டை வந்து போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ டம்பிங்கில் போய் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காரு. ஆனால் சிபா டீம் இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. மார்க்கெட்டை வந்து அந்தளவுக்கு வந்து டம்ப் பண்ண விடலை. என்னதான் இலான் மாஸ்கே சொன்னாலும் எங்கள் டீம் கம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கு, மக்கள் கிளவராக இருக்காங்க. ஆனால் நம்ம ஊர் மக்கள் மட்டும்தாங்க. நான் பார்க்குறேங்க, யூடியூப்பில் அத்தனை வீடியோஸ் பார்க்குறேன். யூடியூப்பில் அத்தனை வீடியோ இலான் மஸ்க் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கு. டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணேன், யார் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணல, டைம்லைனை ஸ்க்ரோல் பண்ணேன், இலான் மஸ்க் எங்கே பாரு இலான் மஸ்க். ஏன் கஷ்டப்பட்டு டெக்னிக்கல் அனலைசிஸில் பண்ணி சொல்கிறோங்க, ப்ராப்பரான ஒரு டெக்னிக்கல் அனலைஸில் இந்த ஏரியாவில் நான் போகோங்க, இந்த ஏரியாவில் இறங்குன்னு சொன்னேன், எல்லாமே சொல்கிறேன். ஆனால் ஒன்றும் இல்லை, ஒருத்தவங்க பண்ணுற உழைப்பு. இலான் மஸ்க் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்காப்புல, அதுதான் உண்மை, டெக்னிக்கல் ஸ்ட்ராங்கு. ஆனால் அவர் ஸ்ட்ராங்காக இருக்கப்போ அவர் ஒரு மணி லாஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு டக்குனு ஒரு ட்விட்டர் போட்டு விடுறாரு. ஏன்னா அவரை ஃபாலோ பண்ணி நிறையா மக்கள் இருக்காங்க, ட்விட்டர் ஃபாலோவர்ஸ் அவ்வளோ இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, அவருடைய பேச்சை கேட்டுட்டு ஒரு 4 பில்லியனர்ஸ் ஒரு பணக்காரங்க கூட்டமே அவர் பின்னாடி இருக்கும். 10 பேர் வாங்கினாலும் அவருக்கு வந்து பொட்டென்ஷியல் தானே, 10 பேர் பை பண்ணாலும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் ட்விட் போடாது. அவர் மட்டும் பை பண்ணாமல் மற்றவங்களையும் பை பண்ண வைக்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் நடக்குது. அந்த இடத்துல அவர் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாரு. அவருக்கு தெரியுது இந்த இடத்துக்கு போகிறோம், இந்த இடத்துல டம்ப் பண்ணுவோம். அப்படி ஏன் இந்த மாதிரி நடக்குதுல ஒரு க்யூரியாசிட்டியை க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்றலாம். ஆனால் நம்ம மக்கள் அந்த இடத்துல வந்து கிளவராக இருந்துக்கணும், இன்னொரு விஷயம், நான் வந்து டெக்னிக்கலாக தாங்க நான் வந்து இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம மக்களுக்கு வந்து இன்னும் தெரியல, நம்மளுடைய சேனல் இன்னும் போய் ரீச் ஆக மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு கண்டென்ட் குவாலிட்டி கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு கண்டென்ட் குவாலிட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது வரைக்கும் சரி, என்னோடய வீடியோஸை நான் பார்க்கணும், 100 வீடியோ, அதாவது 100 வியூஸு 200 வியூஸு, இவ்வளோதான். 100 வியூஸு 200 வியூஸு ஒரு வீடியோவுக்கு போய்கிட்டு இருந்தால் நம்ம வந்து செய்யணும். நான் சொல்கிற விஷயங்கள் மார்க்கெட்டில் நடக்கலையா, ஓகே, என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ நான் என்னென்ன விஷயம் சொன்னேன், எங்கெங்கே போயிருக்கோம், எப்படி நடந்திருக்கு, என்னோடய டோட்டல் ஹிஸ்ட்ரி டேட்டா டெலிகிராமில் இருக்கு, யூடியூப்பில் இருக்கு, போய் பாருங்கள். இந்த சிக்னல் சர்வீசஸ்ஸு, இந்த கன்சல்டன்சிங் சர்வீஸு, அப்புறம் வந்து இங்கே பை பண்ணுங்க. நோ, வி ஒன்லி அபவுட் த டீச்சிங். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்புகள் அமைக்க முடியுதா, ஒரு நியூ லெவலில் வராங்களா, அவங்களுக்கு மட்டும் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டை நான் கொடுக்குறேனே தவிர அதர்வைஸ் வேறு எந்த ஒரு ஃபினான்ஷியல் சர்வீசஸுமே நம்ம வந்து பண்ணுறது. ஒன் அண்ட் ஒன்லி டீச்சிங் வித் த மார்க்கெட். உங்களை வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்து எப்படி வந்து ஒரு டெக்னிக்கல் ட்ரேடராக ஆக்குறது, எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல செல் பண்ணணும், எதெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து சர்வ் பண்ணணும், எப்படியெல்லாம் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படிங்க A to Z we will be teach it to you. என்னடா டீச் பண்ணுற உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்களாங்கிற கொஸ்டின் கேட்கும். எஸ், ஆஃப்கோர்ஸ் டெலிகிராம் குரூப்பில் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற ப்ராஃபிட்ஸை அவங்க வந்து ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே இங்கே வந்து ஷோ பண்ணாமல் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு அவங்களும் ஷோ பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களோட ப்ராஃபிட்ஸை.
ஓகேங்களா. ஸோ இன்னொரு விஷயம், எங்களுடைய கூகுள் பிஸ்னஸ் பேஜை நாங்கள் வந்து வச்சுருக்கோம். எங்களோட பிஸ்னஸ் பேஜில் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது, நாங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறது. ஸோ A to Z we are providing the details. உங்களுக்கு எங்களுடைய ட்ரைனிங்கில் ஜாயின் பண்ணால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு நபராக நான் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன் நான் சொல்ல விரும்புகிறேன், பண்ணுறேன். பட் அதுக்காக ஒரே ஒரு லைக் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொடுத்தீங்க அப்படின்னா